ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பயோஎன்சைம் எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பயோஎன்சைம்ஸுங்கிறது என்னது? தே ஆர் பேசிக்லி நேச்சுரல் கிளீனர்ஸ். ஸோ நம்ம இந்த பயோஎன்சைம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து எல்லா க்ளீனிங் பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன் க்ளீனிங்க்கு, மேடை வந்து நம்ம துடைக்கிறதுக்கு, அதே மாதிரி ஃப்ளோர் க்ளீனிங் பர்பஸ். இன்ஃபேக்ட் இதோட பல்ப்பு வந்து நம்ம பாத்ரூம் க்ளீனிங்க்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளீனிங், ஃபார் எக்ஸாம்பிள் வெஹிக்கல் வாஷ், கார் வாஷ், எந்த இதை நம்ம க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு வந்து நம்ம இந்த பயோஎன்சைம்ஸை யூஸ் பண்ணலாம். தே ஆர் கம்ப்ளீட்லி நேச்சுரல். தே ஆர் டோட்டலி கெமிக்கல் ஃப்ரீ. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட இன்க்ரீடியண்ட்டே வந்து நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ் தான். ஃப்ரூட் பீல்ஸ், ப்ரௌன் சுகர், இதெல்லாம் தான் நமக்கு இதுக்கு தேவையானது. அதனால் இதில் எந்த கெமிக்கல்ஸுமே கிடையாது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக இது ஒர்க் ஆகுறது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பயோஎன்சைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இட் வில் டேக் 3 months. ஸோ 3 months ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு மந்த் வந்து லிட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஸோ தட் த கேஸ் கெட்ஸ் ரிலீஸ்ட். ஸோ பேசிக்காக ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகுது. அது ரிலீஸ் ஆகிட்டு ஃபர்மெண்டேஷன் மூலமாக நமக்கு வந்து அந்த லிக்விட் வந்து 3 monthsக்கு அப்புறம் நமக்கு ரெடி ஆயிடுது. ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரூட் பீல்ஸ் தேவை. ஸோ நம்ம யூஸ்வலாக இந்த சிட்ரஸ் வெரைட்டிஸ், இஃப் வி டேக் சிட்ரஸ் வெரைட்டிஸ் நமக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மொசாம்பி அதுதான் எடுத்துகிட்டு இருக்கேன். மொசாம்பியோட தோல் அண்ட் சம் லெமன் பீல்ஸும் இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் நான் இப்போ கலந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் அண்ட் தென் யூ ரிக்வயர் வாட்டர். ஸோ இதோட ரேஷியோ வந்து ரொம்பவே முக்கியம். ஓகே, ஸோ இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா கண்டெய்னரோட சைஸ் வந்து இட் ஷுட் பி 15. அதாவது ஒரு சின்ன கேப் இருக்கணும் உங்களுக்கு கண்டெய்னரில். அங்கே தான் உங்களுக்கு அப்போ கேஸ் கலெக்ட் ஆகும். அண்ட் ஈச் டே வி கேன் ரிலீஸ் த கேஸ். ஸோ தேர் மஸ்ட் பி சம் கேப்பே இல்லாமல் பண்ணிங்கன்னா கேஸ் வந்து ரொம்ப சேர்ந்துரும். அண்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது அது வெளில கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ஹேவ் சம் கேப் ஸோ தட் த கேஸ் வில் பி ஸ்டோர்ட் தேர். நீங்கள் லைட்டாக அந்த லிட்டை மட்டும் திறந்தால் போதும், த கேஸ் வில் கெட் ரிலீஸ்ட் அண்ட் தென் யூ நீட் டு க்ளோஸ் இட் பேக். ஓகே, ஸோ கண்டெய்னர் வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கண்டெய்னரோட சைஸ் வந்து 15 parts இருக்கணும். அண்ட் வாட்டர் வந்து 10 parts. ஓகே, அதுக்கப்புறம் பீல் வந்து 3 parts அண்ட் ப்ரௌன் சுகர் வந்து 1 part. ஸோ இங்கே பார்ட்டுன்னு சொல்கிறது வந்து நம்ம எடுத்துக்கிற கண்டெய்னர். ஸோ ஆக்சுவலாக நான் இந்த கண்டெய்னர் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த கண்டெய்னரில் தான் நான் எல்லாமே மெஷர் பண்ணினேன். இந்த கண்டெய்னரில் தான் நான் 3 parts ஆஃப் ஃப்ரூட் பீல்ஸ் மெஷர் பண்ணினேன். இதே கண்டெய்னரில் தான் 10 parts ஆஃப் வாட்டர் மெஷர் பண்ணிட்டேன். அண்ட் அந்த கண்டெய்னரில் நான் வந்து 1 part ஆஃப் ப்ரௌன் சுகர் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ கண்டெய்னர் இஸ் டு வாட்டர் இஸ் டு ஃப்ரூட் பீல்ஸ் இஸ் டு ப்ரௌன் சுகர். இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி 15:10:3:1. ஸோ ஜஸ்ட் கீப் அ நோட் ஆஃப் த ரேஷியோ ஸோ தட் யூ டோன்ட் ஃபர்கெட் இட். ஓகே, ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ரெடியாக வச்சுனாச்சு. ஐ ஹாவ் த பாட்டில் வித் மீ. 15 parts அதில் வாட்டர் பிடிக்கும். அதில் நான் இப்போ 10 parts ஆஃப் வாட்டர் தான் பிடிச்சிருக்கேன். ஸோ தட் தெர் இஸ் some part which is there at the top for the gas to get collected, and when I open the lid the gas will get released. And this is the 3 parts of fruit peels which I have measured and kept it. ஸோ இது நம்ம வச்சுக்கலாம். நம்ம இது மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அண்ட் ஒரு மாதிரி உங்களுக்கு கலெக்ட் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் அந்த கண்டெய்னரில் போட்டு we can start preparing the bioenzyme. So as I said, this time I have collected all the mosambi peels and lemon peels together. They are all citrus varieties. அதனால் for cleaning they are excellent cleaning agents. உங்களுக்கே தெரியும் லெமன் வந்து நல்ல க்ளீனிங். நீங்கள் பார்க்குற அந்த கெமிக்கல் இதிலலாம் பார்த்தீங்கன்னா விம்ல இல்லாட்டா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கிறது லெமன் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் எல்லாமே கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஆட் ஆகிருக்கு. பட் வி ஆர் கோயிங் ஃபார் நேச்சுரல் கிளீனர்ஸ் அண்ட் வி ஆர் மேக்கிங் இட் அட் ஹோம் இட் செல்ஃப். ஸோ இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸை அந்த பாக்டீரியாஸ் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் சுகர் தான் தேவை. அதுதான் வந்து இந்த ஃபர்மெண்டேஷனை வந்து ஆக்சிலரேட் பண்ணணும், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு உதவும். ஸோ ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் வந்து பயோஎன்சைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இட் வில் டேக் 3 months as I said. அண்ட் நெக்ஸ்ட் தடவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த பயோஎன்சைமோட லிக்விடை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதே ப்ராசஸ் தான் நீங்கள் நெக்ஸ்ட் தடவும் பண்ணணும். பட் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டர் ஏஜென்ட்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட். நீங்கள் வந்து இந்த ஸ்டார்டர் வந்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் தடவைலேருந்து உங்களுக்கு 1 monthலேயே வந்து பயோஎன்சைம் ப்ரிப்பேர் ஆகிடும். ஸோ ஒன்லி டூரிங் த ஃபஸ்ட் டைம் இட் வில் டேக் 3 months. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம்லேருந்து when you are starting to use the starter, நீங்கள் வந்து ஸ்டார்டரும் சேர்த்து ஆட் பண்ணணும். இதே ப்ராசஸோட நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக ப்ரிப்பேர் பண்ண பயோஎன்சைம் அதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இதே மாதிரி ஒரு பார்ட், ஓகே, 1 part ஆஃப் தட் ஸ்டார்டர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் இன்னும் ஃபாஸ்ட் ஆகும். அண்ட் 1 monthலேயே உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு மட்டும்தான் வந்து இட் வில் டேக் 90 days, தட் இஸ் 3 months. அண்ட் நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற பயோஎன்சைம் பேட்ச் எல்லாமே இட் வில் டேக் only 30 days, that is 1 month, because you're using the bioenzyme starter. அண்ட் இந்த பாட்டிலையும் நான் வந்து டேட் எழுதியிருக்கேன், என்னோட டேட் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து மே டு ஜூன், ஜூன் டு ஜூலை, ஜூலை டு ஆகஸ்ட். இதே வந்து நான் 10th August வந்து
நான் வந்து இந்த பயோஎன்சைமை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன். அண்ட் அது எப்படி ப்ராக்டிக்கலாக எல்லா சர்ஃபஸஸையும் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அண்ட் ஒன்லி இஃப் வி கெட் குட் ரிசல்ட்ஸ் வி வில் பிலீவ் இட், இஸ் இட் நாட்? ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் தான் பண்ண போகிறோம். அண்ட் சப்சிக்வெண்ட்டாக ஆஃப்டர் 3 months ஐ வில் ஷோ யூ ஹவு திஸ் பயோஎன்சைம் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ வண்டர்ஃபுல் நேச்சுரல் கிளீனர். ஸோ நம்ம இப்போ பீல்ஸை ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட்டு எல்லா பீல்ஸையும் இதில் போடுறேன். ஓகே, ஸோ எல்லா பீல்ஸையும் ஆட் பண்ணியாச்சு, ரைட்? அண்ட் ஸோ அதை நம்ம அப்படியே ஜஸ்ட்டு உள்ளே தள்ளிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரௌன் சுகரை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் இப்போ ப்ரௌன் சுகரையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் அண்ட் ஃப்ரூட் பீல்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு. அண்ட் ஜஸ்ட்டு வந்து ஒரு கரண்டியால் we can just give it a stir, okay, so that everything gets mixed up. So there is a sufficient gap at the top for the gas to get collected and to get released. நம்ம anyway வந்து டெய்லி ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 monthக்கு நம்ம வந்து அந்த லிட்டை ஓப்பன் பண்ணி கேஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு we have to just close it. அதுக்கப்புறம் ரிமைனிங் 2 months வந்து we have to keep it as it is. அதை வந்து ஒரு யூஸ்வலாக டார்க் பிளேஸில் வைப்பாங்க, ஸோ தட் அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்குங்கிறதுக்காக. அதனால ஒரு டார்க் பிளேஸ் உங்கள் கிச்சன்லேயே வந்து கீழே ஏதாவது ஒரு இடம் இருந்ததுன்னா கீப் இட் இன் அ டார்க் பிளேஸ் அண்ட் டோன்ட் டச் இட் ஃபார் 2 months. ஸோ வாட் யூல் அப்சர்வ் இஸ் யூ வில் சி ஒயிட் லேயர் அட் த டாப், அதான் ஃபெர்மெண்டேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஒயிட் லேயர் டாப் லேயர் உங்களுக்கு கலெக்ட் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து அப்படியே வடிகட்டிட்டு you just need to filter it and we need to collect all the liquids. And the liquid வந்து we can use it for the cleaning purpose. In fact இந்த பல்ப்பை கூட நம்ம வந்து ஒரு மாதிரி மாவாக அரைச்சி ஏதாவது cleaning purposeக்கு யூஸ் பண்ணலாம். இல்லாட்டா if you are doing composting we can compost it as well. That is also a very good there is an option which you can do. We can compost it. ஸோ நம்ம பேசிக்காக நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு வீடியோவும் என்ன ட்ரை பண்ணுறோன்னா ட்ரை டு மினிமைஸ் ஆர் வேஸ்ட். ஸோ அதுதான் நம்ம வேஸ்ட்டை வந்து எப்படி வந்து வெல்த்தாக கன்வெர்ட் பண்ணலாம், அதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம வந்து ஃப்ரூட் வேஸ்ட்டு அதெல்லாத்தையும் நம்ம அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஃப்ரூட் வேஸ்ட் வந்து இது மாதிரி ஃபார் மேக்கிங் பயோஎன்சைம்ஸ் யூஸ் பண்ணலாம். வெஜிடபிள் வேஸ்ட் வந்து ஃபார் காம்போஸ்டிங் பர்பஸ் we can use it. ஸோ this hardly takes around some 5 minutes, that's it. ஸோ அதுக்கு மேலே this is not going to take your time. We just need to collect it. We have to keep all the materials ready for making the bioenzyme process and we just need to mix it. ஸோ அவ்வளோதாங்க, our bioenzyme is ready. So after 3 months we will see how it's getting prepared. அது எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். So this is the date 10/5/23. Exactly after 3 months we will be opening it and we will be using these natural cleaners for all our cleaning purposes. Do check it out. If you have any doubts, please ask me in the comment section. I'll be very happy to answer them. Thank you.